பல கோடி ரூபாய் மோசடி செய்து காணாமல் போன தம்பதியினரை புதுக்கோட்டைக்கு தேடி சென்ற பொதுமக்கள் தர்ம அடி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது C4Tech தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். அவரது மனைவி ஜார்லின். செல்வகுமார் அந்த பகுதியில் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனம் நடத்தி வந்தார். ஜார்லின் ஒரு சுய உதவி குழுவை நடத்தி வந்தார். இந்நிலையில் செல்வகுமாரும் ஜார்லினும் சுற்றுப்புற மக்களிடம் பல கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள் கடன் வாங்கினர். இதைத் தொடர்ந்து கடனை திருப்பி செலுத்தாமல் காணாமல் போயினர். பின்னர் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்கள் அருமனை மற்றும் கடையாளமூடு காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காணாமல் போன தம்பதியை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் புதுக்கோட்டையில் தங்கியிருப்பதாக அப்பகுதி மக்களுக்கு தகவல் கிடைத்தது. பணத்தால் ஏமாற்றப்பட்ட மக்கள் உடனடியாக புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு அவர்களை பிடித்தனர். செல்வகுமாரிடம் பணம் குறித்து கேட்டபோது அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் செல்வகுமாரை அடித்தனர். மேலும் தகவல் கிடைத்த போலீசார் தற்போது புதுக்கோட்டைக்கு விரைந்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.